அடங்காப்பற்று தமிழன், அன்று போல் இன்றும் என்றும் உண்மையின் குரல். யாழில் களவாடி அடகு வைக்கப்பட்ட 43 பவுன் தங்க நகைகள் அடகு கடைகளிலிருந்து மீட்பு. சந்தேக நபர்கள் மூவருக்கும் விளக்கமறியல். யாழ் குடாநாட்டில் ஆட்கள் இல்லாத வேளைகளில் வீடுகளுக்குள் புகுந்து தங்க நகை திருட்டில் ஈடுபட்டு வந்த மூவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதோடு அடகு வைக்கப்பட்டிருந்த 43 பவுன் தங்க நகைகள் சாவகச்சேரி போலீசாரால் இன்று 24 ஆகஸ்ட் 2026 மீட்கப்பட்டன. மீட்கப்பட்ட தங்க நகைகளின் பெறுமதி 1,50,00,000 ரூபாய் என சாவகச்சேரி போலீசார் தெரிவித்தனர். கடந்த ஜூலை மாதம் 9ஆம் திகதி சாவகச்சேரி நகரில் உள்ள நகைக்கடை உரிமையாளரின் வீட்டிலிருந்து 17 பவுன் தங்க நகைகள் களவாடப்பட்டதாக சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சிசிடிவி காணொளியின் உதவியுடன் சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். அதன்போது யாழ் நகரில் வைத்து நவாலியைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் நேற்று முன்தினம் 22 ஆகஸ்ட் 2026 கைது செய்யப்பட்டார். பிரதான சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணையில் குறித்த நபர் கோப்பாய் பிரதேசத்தில் 3 வீடுகளிலும் வட்டுக்கோட்டை சாவகச்சேரி ஆகிய இடங்களில் தலா ஒவ்வொரு வீடுகளிலுமாக 5 வீடுகளில் தங்க நகைகளை திருடியமை தெரிய வந்தது. அதனை அடுத்து சந்தேக நபருக்கு உதவிய ஊர்காவற்றுறையைச் சேர்ந்த பெண் ஒருவரையும் நவாலியைச் சேர்ந்த ஆண் ஒருவரையும் சாவகச்சேரி போலீசார் கைது செய்தனர். அத்துடன் அடகு வைத்த பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் சாவகச்சேரி போலீசார் கைப்பற்றினர். அதனை அடுத்து சந்தேக நபர்கள் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்களை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் அடகு கடைகளில் வைக்கப்பட்ட தங்க நகைகளை கட்டுக்காவலுக்குள் கொண்டு வருவதற்கான உத்தரவையும் போலீசார் பெற்றனர். அதற்கமைய ஊர்காவற்றுறையில் உள்ள அரச வங்கியில் அடகு வைக்கப்பட்டிருந்த 26 பவுன் தங்க நகைகளையும் யாழ் நகரில் உள்ள தனியார் அடகு கடையில் அடகு வைக்கப்பட்ட 17 பவுன் தங்க நகைகளையும் சாவகச்சேரி போலீசார் மீட்டுள்ளனர். இது போன்ற உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளையும் ஆலய திருவிழா நிகழ்வுகளையும் ஊர் புதினங்களையும் உடனுக்குடன் அறிந்திட அடங்காப்பற்று தமிழன் யூடியூப் சேனலிலும் பார்த்தீபன் தீபன் எனும் முகநூல் பக்கத்திலும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.